ஹே, வெல்கம் டு சின்ராஸ் கையளவு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூங்கில் குருத்து சோறு, பேம்பு ஷூட் ரைஸ். இது செய்யறதுக்கு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, இலை, கொஞ்சம் கிராம்பு எல்லாம் சேர்த்து அந்த கிராம்பு வெடிச்சதுக்கப்புறம் குறுகலாக நறுக்குன ஒரு கைப்பிடி வெங்காயத்தை போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறம் அதுல குட்டி குட்டியா நறுக்கின பூண்டையும் சேர்த்துடலாம். பூண்டை கிண்டி விட்டதுக்கு அப்புறம் நல்ல குறுகலா நறுக்கின இஞ்சியை சேர்த்து அதோட கொஞ்சம் சோம்பையும் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாயை குறுக்க நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் இங்கே சிவப்பு மிளகா சேர்த்துருக்கேன். இதை போட்டு கிண்டினதுக்கு அப்புறம் இதில் கொஞ்சமாக தக்காளியை சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதும் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் குழம்பு மசாலாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் தனி மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற அரிசியையும் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான அரிசியை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கிளறினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற இந்த மூங்கில் குருத்தையும் அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணியையும் சேர்த்துடலாம். நான் இங்கே 1க்கு 2 பங்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் குக்கரை மூடிடலாம். மூணு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை ஆஃப் பண்ணி விட்டுட்டு அதை ரொம்ப மெதுவாக கிளறிடலாம். எப்பயுமே கிண்டும் போது அரிசி உடையாமல் பார்த்து கிண்டுங்க. இப்போ இந்த சோறை சூடாக பரிமாறிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, இன்னொரு ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.